உட்காந்துருக்கிய என்னத்துக்கு இப்போ? இல்லல, தாய்லாந்து போகணும்னு நினைச்சோம். நம்ம நினைச்சு பிளான் எல்லாம் பண்ணி டிக்கெட் எல்லாம் எடுத்து உட்காந்தா எப்படிதான் இந்த மேல இருக்கவனுக்கு கேட்டுச்சோ என்னமோ, திடு திப்புன்னு இப்படி பூகத்மத்தை உண்டு பண்ணிட்டானேன்னு நினைச்சேன். நல்ல வேலை தப்பிச்சது. மறுபரப்புன்னு நினைச்சனா சிரிப்பு வந்துட்டு. ஆமா, படி அப்பா டக்கரு இவ நினைச்ச உடனே மேல இருக்கவனுக்கு கேட்டு அப்படியே பூகம்பத்தை உண்டு பண்ணிட்டான். நீ அனுப்புதான் பொழப்ப கெடுக்கு. பூகம்பம் எப்ப பார்த்தாலும் வட நாடுதான் அது. இவ நினைச்ச நேரத்துக்கு பூகம்பம் ஓடுதோ, வட நேரத்துக்கு இவ போய் நின்னுக்கிட்டு வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு பியாசுனா பாரு பியாச்சி. என்னல நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு நக்கலா இருக்காக்கும். நீ அங்கிட்டாக்க திரும்பி என்னத்துல சொல்லிட்டு இருக்க? ஒரு நக்கலும் இல்ல விக்கலும் இல்ல, வந்துட்டா படுசா. இல்ல, எனக்குன்னு எதுவுமே தோணக்கூடாதா? தோணுனதை சொன்னேன். ஆமா, சொல்லிடுவா சொல்லி. எப்பா பாடு எதையாவது சொல்லிட்டு தெரியுது. இதே வேலையா போச்சு. சே, யாருதான் கண்ணு போட்டாவளோ தெரியல. எல்லா பிளானும் இப்படி போயிட்டு பத்தாதுக்கு வரும்போது இந்த ஃப்ளைட்டை கூடவா நம்ம மிஸ் பண்ணணும்? என்னன்னு சொல்ல, எல்லாம் நேரம் 25,000 ரூபாய் தெண்டமா போச்சு. நீ என்னத்துக்குள்ள மறைக்கிற? என்னமோ ஒன்ன சொன்ன மாதிரி இப்படி மொறன்னு என்ன போட்டு மறைக்கிற? கண்ணை போட்டாவோ, கண்ணை புடிங்கி போட்டாவோ. நீ நல்ல புடவையை எடுக்கட்டா, அதை எடுக்கட்டா, இதை எடுக்கட்டா, நல்ல ஊரை சுத்தி நேரத்தை போய்கிட்டு கரெக்ட் நேரத்துக்கு ஏரோப்ளேனை பிடிக்க போகாம ஃப்ளைட்டை விட்டுட்டு அவன் கண்ணை போட்டுட்டான் இவன் கண்ணை போட்டுட்டான்னு சொல்லிட்டாள் இல்லையா? இங்க படி, கண்ணை தூக்கி போடுதாவளோ. எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது, நான் ஊருக்கு போடேன் அங்க போடேன் இங்க போடேன்னு பெருமை பீத்துறது, அப்புறம் கண்ணை போட்டுட்டாங்கிறது. இதே வேலையா போச்சு உனக்கு. அடப்ப அவி பயலே, ஒரு ஆத்தா மேல சொன்னா அது இப்படியெல்லாம் சொல்லுவியா? எல்லாரும் அப்படித்தானே சொல்லிதாவோ, யாரோ கண்ணை போட்டுட்டாவோ அப்படின்னு. அதனால ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். ஆமா, குத்து மதிப்பா சொல்லுவா, குத்து மதிப்பா. இங்க படி, உனக்கு எப்ப பார்த்தாலும் எவன் கண்ணை போட்டானோ அவன் கண்ணை போட்டானோ இவன் கண்ணை போட்டானோ இதான் நினப்பு. அப்போ என்னத்துக்கு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பீட்டு பீட்டுன்னு பீட்டுற? பீட்டுறதுக்கு ஒன்றும் குடைச்சல்ல. அதை விட்டுப்பட்டு என்னத்தையாவது சொல்றது. நீ தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறியா? நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சுதான். வாய் கொழுப்பு சும்மா இருக்குமா? தெரியாதனமா ஒரு ஆத்தா மேல சொல்லிட்டேன். சொன்ன மாதிரி யாரு கண்ணை போட போறா? நம்ம கண்ணுதான் இருக்கிறதுல பெரிய கொல்லி கண்ணு. இதுல வேற எவ்வளோ ஏன் போட போறாவோ? இப்பவாது உண்மைய ஒத்துக்கிட்டிய, அது வரைக்கும் நீ பெரிய ஆளுதான். அதுக்கு என்னத்துக்கு 3 கொலக்கட்டைய மொத்தமா முழுங்கின மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? இப்ப போதுமா? பொண்ணு பாக்கட மாடி நல்ல சிரிச்ச மோமும் சீதேவியமா இருக்கணும் சொல்லு. ஆமால, இப்பதான் மாப்பிள்ள மாதிரி இருக்க போதுமா? ஏ அப்பா, ஊர்ல உள்ள எல்லாரையும் சமாளிச்சிடலாம், ஆனா ஒன்ன மட்டும் சமாளிக்க முடியாது. ஆமா ராசகுமாரி, இன்னைக்கு என்ன சம்மன புடவைய கட்டி இந்த அடுத்தாணி மாதிரி பூவை வச்சு உட்கார்ந்துருக்கிய? என்னத்துக்கு? ஏலே, ராசகுமாரி மாதிரி சம்மன் இருக்குன்னு சொல்ல வந்தேன்னு பார்த்தா இப்படி அறுக்காணின்ட்டியே. ஏலே, என்னமோ அங்கே 2 பூ கிடந்துச்சு, சரி அதை எடுத்து கொண்டையில வைப்பமேன்னு வச்சேன். அது பொறுக்கலையா? ஆமா, உங்க அப்பா எங்க உருண்டு உருண்டு படுத்துட்டு கிடந்தாங்களே, எழுப்புனியே எழுப்பலையா? ஆமா, மேல ஏறி உட்கார்ந்து குதி குதின்னு குதிச்சாச்சு. ஏல, முதுகு வலிக்கு நல்லா அம்சமா அடுக்கு. அப்படியே அங்கிட்டு குதி இங்கிட்டு குதிச்சு அப்படியே ஏறி நின்று ஜம்மு ஜம்முன்னு ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டேன் தெரியுமா? ஆமா, வெட்டி முறிக்காரோ முதுகு வலி வருது, முதுகு வலி. எப்பா பார்த்தாலும் அங்கன முதுகு வலிக்கு இங்கன முதுகு வலிக்குங்கிறது. உடம்ப குறைக்கணும், அதை சொன்னா கேட்டாதானே? 3 தோசையோட நிப்பாட்டுங்கண்ணா, 4வது ஒரு தோசை போட்டு கொடு, 5வது ஒரு தோசை போட்டு கொடுன்னா இப்படித்தான் ஓவரா வெயிட் ஏறும். அதை நீ சொல்றியாக்கும்? புதினா சட்னி இருந்தா நல்லா இருக்குமே. தக்காளி சட்னி மட்டும் வச்சுட்டனே. தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சா ஒரு புதினா சட்னியும் வச்சு நல்லா கூட 2 தோசை தின்றுப்பனேன்னு சொல்ற நீ, அப்பாவை கூட சொல்றியா? அட பாவி பேல, உன்னைய வச்சுக்கிட்டு பேச முடியுமா? சரி, காலையில செத்து நேரம் தூங்க
விடுறீங்களா? 2 பேரும் கடந்துக்கிட்டு கொல 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 கொலன்னு என்னம்மா அரிசி கலையிற தண்ணி மாதிரி இப்படி கத்திக்கிட்டே கிடக்கியே. அது அரிசி கலையிற தண்ணின்னா சொல்லுவாவோ, வாழைப்பையில நாய் மொண்டு மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குன்னு சொல்லுவாவோ. நீ என்னன்னா இப்படி சொல்ற? ஆமா 8 மணி ஆயிட்டுல, எந்திக்க வேண்டியதானே. அதோட உனக்கு என்ன வேலை? சும்மா எப்ப பார்த்தாலும் உடங்கு உடங்குன்னு உடங்குவியா? சரி, உன் டயலாக்கு ஒன்றும் குடைச்ச கிடையாது. காலையில அப்பா முதுகு ஒடிஞ்சு நான் அப்பா கிட்ட படுத்திருந்தேன். எனக்கும் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இன்னைக்கு லீவ் தானே, கூட கொஞ்சம் நேரம் தூங்குவோன்னு பார்த்தா தூங்க விடுறியா? எப்பா பார்த்தாலும் என்னத்தையாவது 2 பேரும் பேசி ஒருத்தரையும் தூங்க விடுறது கிடையாது. உங்களை எவன் காலையில எந்திக்க சொல்றான்? மணி 8 ஆயிட்டுல. 8 மணிங்கிறது எம்பூட்டு நேரம் தெரியுமா? நானும் அனிதாமாவும் 5 மணிக்கே எழுந்துட்டு வந்துடுமா. அனிதாமாவும் நானும் காப்பி போட்டு குடிச்சிட்டு எம்பூட்டு நேரம் அங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திட்டு இருந்தா அனிதாமா பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் எந்திப்பீங்க தோசை ஊற்றி கொடுக்கலான்னு உட்காந்துருக்கா. நீங்க என்னன்னா 8 மணி எம்பூட்டு நடங்குறிய. ஆமா 5 மணிக்கே எழுந்துச்சு அப்படியே ஊர்காவல் படையில போய் இவரு நிக்க போடாது. 5 மணிக்கே எழுந்தாரா? 5 மணிக்கே எழுந்துச்சு என்ன செய்ய போட? ஒவ்வொரு வீட்டுக்கும் வாட்ச்மேன் மாதிரி போய் காத்து கிடப்போ. ஏ அப்பா, வாயாடி வாட்டுனா சடியா தான் இருக்கு. வாய மூடுறாளா? ஆமா நான் வாயாடி மாத்து, நீட என்ன மாத்து. இங்க படு, 2 பேரும் சத்தமும் வந்துச்சு. அப்புறம் என்னைய எப்படி பாப்பிய தெரியுமா? பத்திரகொடியா தான் பாப்பிய. ஏ அப்பா, புரிஞ்சில தள்ளிட்டு போறா. எப்படி கத்திட்டு போறா தெரியுதா? ஏ அப்பா, காது சவ்வு அடந்து போயிடும். அப்படி கத்துது இந்த பிள்ளை. இந்த பிள்ளைய உன்னைய மடுமுடுவோமா பெத்து போட்டிருக்காளோ? ஆமல, ஆனா உனா என்னைய சொல்லு. நம்ம 2 பேரும் வாயும் தான் ஸ்பீக்கரே இல்லாம அப்படியே டான் டான் டாங்குதே. அதனாலதான் அப்படி ஏசிட்டு போறா. ஒருவேளை ஸ்பீக்கரை முழுங்கிருப்போமோ? ஆமல, அது 3 எங்க 4 5 ஊமக்கோட்டான். அதுக்காக நம்மளும் அப்படி இருக்க முடியுமா? மனசுல பட்டதை டான் டான் டான்னு சொல்லிடணும்ல. சூப்பர் அடிட்டாமா, நானும் அப்படித்தான். என் மனசுல என்ன இருக்கோ அதை பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன். மனசுக்குள்ள வைக்க தெரியாது நம்மளுக்கு. இந்த அவதி பிள்ளை சரியான அமுக்குனி அடிட்டாமா. எப்ப பாடு நம்மகிட்ட சண்டை இழுக்கலான்ட்டு அலைவா. சரிவா, எல்லாரையும் போய் எழுப்பி காப்பியை கொடுப்போம். அவளையும் நம்ம தூங்க விடாம பண்ணுவோம். சரியா? பின்னாடி பாரு. என்ன அனிதாமா நீ முடங்குன்னு முடங்கிட்டு இருக்க? எப்பவும் போல டாடான்னு பேசு. நம்ம யாருக்குமே பயப்படக்கூடாது. அண்ணன் இப்பதானே சொல்லிட்டு போனேன். ஒண்ணு ஸ்பீக்கரை முடங்கி பேசுவீங்களா? எம்புட்டு திமிரு இருந்தா தூங்க விடாம இப்படி கத்திட்டு இருப்பிய. என்னடி பாப்பா திரும்ப நினைக்கிற? ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறுபடியும் சொல்லுவியா? இங்க பாடுனே, நீ போடுற சத்தத்துக்கு இனிமே இந்த ஹாலுக்கு ஒரு வாசலை போட்டு அப்படியே உங்க 2 பேரையும் உள்ள போட்டு பூட்டி வைக்க சொல்லிடுவோம். பாத்துக்கோ, 2 பேரும் என்ன பேச்சு பேசுறிய? தூங்க விடுறீங்களா? தூங்குறவா எப்படினாலும் தூங்குவா. இப்படி நாங்க என்ன பேசுறோம்? உன்னைய பத்தி பேசுறோமா அவளை பத்தி பேசுறோமான்னு வந்து ஒட்டு கேப்பாளா? பேசாம போய் தூங்குடி. வேற வேலையே இல்ல, வச்சுக்கணும் கச்சேரி. அப்புறமா இருக்கு உங்களுக்கு. 10 மணிக்கு வாடேன், அப்புறம் பாடு. இல்ல வாழ யாரும் எந்திக்காம போறோம். நம்ம முதல்ல தோசை சுட்டு சாப்பிடுவோம்.